தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 31/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் பாறையை தண்ணீர் தடாகம் ஆக்குகின்றார், கற்பாறையை வற்றாத நீர் சுனை ஆக்குகின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நமக்கு தரும் நல் ஆலோசனையும் கிருபையின் வார்த்தைகளும் என்னவென்றால், நம் கர்த்தர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். உலகத்தில் நாம் ஒன்று நினைத்துக் கொள்வோம், இந்த காரியம் நிச்சயமாக நடைபெறாது, இது மனிதர்களால் நம்முடைய செய்கைகளால் நடைபெறாத ஒன்றாக நம் கண்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், கண்மலையையே தண்ணீர் தடாகமாக மாற்ற என்னால் கூடும், கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்ற என்னால் முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து இது நடைபெறாது, இனி இது நமக்கு வெற்றியை தராது, அவ்வளவுதான், முடிந்ததுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், நீர் நினைப்பது தவறு, நீ என்னை அண்டிக்கொள், நான் உனக்கு ஆராய்ந்து முடியாத காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்து கண்மலையை தண்ணீர் தடாகமாக எப்படி நான் மாற்றுவேனோ அதைவிட அதிசயமாக நான் உனக்கு அதிசயமான ஒரு காரியத்தை செய்ய போகின்றேன். கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுவது போன்று அனைத்து கண்களும் இது எப்படி நடைபெற்றது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தரை மட்டுமே நம்பியிருப்போம், அதிசயமான காரியங்களை கண்டு நன்றியுடன் வாழ்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ, இனிமேல் நாம் நினைத்த காரியம் நடைபெறாது, அது தோல்வியில் தான் முடியும், நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறு என்று முடிவெடுத்து வேதனையுடன் காணப்படுகின்ற இந்த அன்பு சகோதர சகோதரிக்கு நீர் கூறுகின்றீர், நீர் நினைப்பது தவறு, நான் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகின்ற நான், நீ முடியாது, தோல்வி என்று நினைத்த இந்த காரியத்தில் நான் அதிசயம் செய்ய என்னால் முடியும் என்று கூறி தேற்றின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அப்பா, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, நாங்கள் முடியாது என்ற காரியத்தை முடியும் என்று உமது கிருபையினால் முடித்துக் கொடுக்கும் கர்த்தர், எங்கள் காரியங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அற்புதத்தை செய்து அதிசயத்தை காண செய்ய போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.